வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜாழ் நூலகத்தை எரித்த பாவிகள் நாங்கள் அல்ல. இலங்கையின் பொருளாதார நெருக்கடிக்கு கோட்டாபய காரணமல்ல, அரசாங்கம் சுட்டிக்காட்டு. மாவீரர் நாள் நினைவேந்தல் மொட்டு கட்சியின் நிர்வாக செயலாளர் கைது. சர்ச்சைக்குரிய மதுபான அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுமா? சபையில் கேள்வி எழுப்பிய சாணக்கியன் எம்பி. 23 வயது பெண்ணின் உயிரை பறித்த காதலன் தப்பியோட்டம். நாடாளுமன்றில் தமிழரசு கட்சியின் மற்றொரு சதி அம்பலம். ஜாலில் கோர விபத்து, பாடசாலை மாணவன் பலி. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, நீதியமைச்சரின் முக்கிய அறிவிப்பு. மாகாண சபை முறை ஒழிக்கப்படும், மறுக்கும் ரெல்வின் சில்வா. பயங்கரவாத தடை சட்டம் தமிழரசு கட்சி எம்பிக்களுக்கு ஜனாதிபதி அளித்த உறுதிமொழி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். இந்த ஆண்டு நடைபெற்ற இரு தேர்தல்களும் இலங்கை வரலாற்றையே மாற்றியமைத்த தேர்தல்களாகும். இவ்வாறு வரலாற்றை மாற்றியமைத்த தேர்தல்களுக்கு முக்கிய பங்காளிகளாக வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் இருந்துள்ளார்கள். இந்த வகையில் ஜாழ் மாவட்டத்தில் உள்ள மக்கள் இன்று தேசிய மக்கள் சக்தியின் கையிலே ஆட்சியை ஒப்படைத்திருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வாக்களித்ததற்கு முக்கிய காரணம் நாங்கள் நம்பகமானவர்கள் என்பதை நிரூபித்தமையே ஆகும். எனினும் தமிழ் மக்களோடு ஒரு கொடுக்கல் வாங்கல் இருக்கின்றது. அது வேறு எதுவுமில்லை, கடந்த 76 ஆண்டுகால வரலாற்றில் உள்ள இனவாதம் வேண்டாம் என்ற நிலைமையாகும். அன்று 1977 ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தமிழ் மக்களை அடித்து நொறுக்கினார்கள். அடுத்து தொடர்ந்து வந்த 2 வருடங்களில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்தின் மூலம் இன்று வரை தமிழ் இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கு காரணமானவர்கள் தேசிய மக்கள் சக்தி அல்ல. இதன் தொடர்ச்சியாக 1981 ஜாழ் நூலகத்தை எரித்து பல ஆயிரம் புத்தகங்கள் எரிக்கப்பட்டது. இதற்கான காரணகர்த்தாக்கள் ஜேவிபி அல்ல யார் என்று எல்லோருக்குமே தெரிந்த விடயம். இந்த வகையில் வரலாற்றை தேடி பார்க்கின்ற போது அன்று ஏற்பட்ட கரும்புள்ளி இன்றும் எமக்கு மறையவில்லை எனவும் கடற்தொழில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ காரணமல்ல என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதாக பலர் கூறுவதாக ராஜாங்க அமைச்சர் சத்துரங்க அபேசிங்க நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளதுடன் அது தவறானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1977 ஆண்டு முதல் எடுக்கப்பட்ட மோசமான பொருளாதார கொள்கைகளின் விளைவாகவே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2019 ஆண்டுக்குள் இலங்கை ஏற்கனவே திவாலாகிவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 2022 ஆயிரக்கணக்கானோர் வீதியில் இறங்கி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக போராட்டம் நடாத்தி அவரை பதவியிலிருந்து வெளியேற்றினர். இலங்கையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிக்கு ராஜபக்சவே முக்கிய காரணம் என்ற குற்றச்சாட்டு இன்றும் சுமத்தப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேரா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. வடக்கில் அனுஷ்டிக்கப்பட்ட மாவீரர் நாள் நினைவேந்தல் தொடர்பில் சமூக ஊடகங்களில் பொய்யான தகவல்களை பரப்பியமைக்காகவே அவர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ரேணுகா பெரேரா கொட்டிகாவத்தையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இதேவேளை வடக்கில் 244 நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவற்றில் 10 சில சின்னங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் அறிவித்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் வடக்கில் மாவீரர் தின வைபவங்கள் நடைபெற்றதாக சமூக வலைதளங்களூடாக பிரசாரம் செய்யப்பட்டு வரும் காணொலிகளானது கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் நடைபெற்ற வைபவங்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். மதுபானசாலை அனுமதி பத்திரங்கள் குறித்து விசாரணைகள் இடம்பெறுகிறதா என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்
ராசமாணிக்கம் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று இடம்பெற்ற பாராளுமன்ற அமர்வில் அவர் சபாநாயகரை நோக்கி இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். மேலும் குறித்த விசாரணைகளை குற்ற புலனாய்வு திணைக்களமா அல்லது காவல்துறையா மேற்கொள்கிறது எனவும் கேள்வி எழுப்பினார். இந்த அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுமா என நீங்கள் கூற வேண்டும். 5000 பேருக்கு ஒரு மதுபான சாலை அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நிறுத்துவீர்களா? இது பற்றி நீங்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். நேற்றைய தினம் இந்த விடயத்தை பற்றி கேட்குமாறு மக்கள் என்னிடம் கூறியிருக்கின்றனர். ஆகவே இது பற்றி விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஸ்ரீபாகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கெட்டவல பிரதேசத்தில் இளம்பெண் ஒருவர் காதலனால் பொல்லினால் தாக்கப்பட்டதில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை இந்த சம்பவமானது இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தாக்குதலில் காயமடைந்த இளம்பெண் கிளிமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக இரத்தினபுரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இரத்தினபுரி பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய பெண்ணே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த பெண் தாக்குதல் நடத்திய நபருடன் காதலுறவில் ஈடுபட்டதாகவும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பொல்லினால் தாக்கி கொல்லப்பட்டுள்ளதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சடலம் இரத்தினபுரி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீபாகம போலீசார் முன்னெடுத்துள்ளனர். இலங்கை நாடாளுமன்றில் கட்சிகளுக்கு மூப்பு அடிப்படையில் நாடாளுமன்றத்தின் முன்வரிசை வழங்குவது மரபாக உள்ளது. இந்நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக ஸ்ரீதரன் உள்ள நிலையில் முதல் வரிசையில் ஸ்ரீதரன் ஆசனம் வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு முன்வரிசையில் 2 ஆசனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஸ்ரீதரனுக்கு அடுத்தபடியாக மூப்பு அடிப்படையில் முன்வரிசையில் அமர வேண்டியவர்கள் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அல்லது மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ நேசனுக்கே வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த ஆசனத்தை அவர்களுக்கு ஒதுக்காது முன்னாள் எம்பி சுமோவின் நிகழ்ச்சி நிரலில் சாணக்கியன் எம்பிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளமை அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை நாடாளுமன்றில் சுமோவின் சார்பில் தெரிவு செய்யப்பட்ட தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் சென்ற வைத்தியர் சுமோவின் நிழலாகவே நாடாளுமன்றில் செயற்படுகின்றார். அதே சமயம் வைத்தியரே தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் பிரதம கொறடாவாகவும் உள்ளார். இந்நிலையில் அவரது செயல் பலருக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழரசு கட்சியில் சுமந்திரன் ஸ்ரீதரன் அணியின பார்க்கையில் கட்சியின் பதில் செயலாளராக இருந்தபோது பல்வேறு தில்லுமுள்ளுகளை செய்து விமர்சனங்களுக்கு உள்ளான வைத்தியர் தற்போது மீண்டும் சர்ச்சையில் சிக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் சுழிபுரம் சந்தியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் பாடசாலை மாணவன் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்து சம்பவமானது நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது மூலாய் பகுதியைச் சேர்ந்த மோ ஸ்ரீபானுசன் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 2 மாணவர்கள் இன்றைய தினம் வகுப்பிற்காக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த நிலையில் இதன்போது மறந்து போய் வீட்டில் விட்டு சென்ற பணத்தினை எடுப்பதற்காக திரும்பி வந்து கொண்டிருந்த வேளை அவர்களது மோட்டார் சைக்கிள் மதலுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது 2 மாணவர்களும் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளை ஒரு மாணவன் உயிரிழந்துள்ளார். மற்ற மாணவன் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். விபத்து சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த மாணவன் சுழிபுரம் விக்டோரியா கல்லூரியின் கணித பிரிவில் கற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் கைதிகள் மற்றும் சாட்சிகள் இல்லாமல் நீண்டகாலம் சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் தமிழரசு கட்சி உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் உரையாற்றுகையில் தெரிவித்த கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இங்கு உரையாற்றிய சாணக்கியன் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக தமிழ் அரசியல் கைதிகள் சிறைகளில் இருந்து வருகின்றனர். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரான கொள்கையுடைய இந்த அரசாங்கம் இந்த சட்டத்துக்கு கீழ் கைது செய்யப்பட்டு
சிறைகளில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த நீதியமைச்சர், அரசியல் கைதிகளை விடுவிப்பதாக நாங்கள் எமது கொள்கை உரையிலும் வாக்குறுதி அளித்திருக்கிறோம் என்றாலும் அதனை ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்தில் செய்வது கடினம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அதேபோன்று நீண்டகாலமாக சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்கள் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்போம். அது தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதேபோன்று ஊழல் மோசடி தொடர்பிலும் விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம். குறிப்பாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பிலும் நடவடிக்கை எடுப்போம். வழக்கு ஒன்று தாக்கல் செய்தால் அதிலிருந்து வழக்கிச் செல்லும் வகையில் வழக்குகளை தயாரிக்க முடியாது. உறுதியான சாட்சி இருக்க வேண்டும். அதனால் 70 வருட காலம் சென்ற இந்த பாதையை மாற்றியமைக்க வேண்டும். அதற்கு எமக்கு இன்னும் ஓரிரு மாதங்கள் தாருங்கள். அதன்போது நீங்கள் தெரிவித்த விடயங்கள் இடம்பெறும் என தெரிவித்தார். புதிய அரசியலமைப்பில் சிறந்த தீர்வு நடைமுறைப்படுத்தப்படும் வரை 13வது திருத்தச் சட்டம் நீக்கப்படாது. அது தொடர்பில் சகல தரப்பினருடனும் ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்றே நான் தெரிவித்தேன் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். மாறாக மாகாண சபை முறை எவ்வித கலந்துரையாடல்களும் இன்றி ஒழிக்கப்படும் என நான் ஒருபோதும் கூறவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டு வரவும் புதிய அரசமைப்பின் ஊடாக அனைத்து இன மக்களுக்கு சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இவ்வாறு அண்மையில் அவர் தமிழ் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார். அந்த ஒப்பந்தத்தை ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் எதிர்த்து வந்துள்ளோம். நாட்டு மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் அமைச்சரவையில் கூட அனுமதி பெறாமலும் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. 13வது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையிலான மாகாண சபை முறைமையால் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படவில்லை என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை நடைமுறைப்படுத்த விரும்பவில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தம்மிடம் கூறியதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். சில இனவாத கருத்துக்களால் அதனை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்பட்டதாக ஜனாதிபதி தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கிடையே நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சுமார் 1 மணி நேரம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், எஸ் குகதாசன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவிந்திரன் கோடீஸ்வரன், இளையதம்பி ஸ்ரீநாத் மற்றும் துரைராசா ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.